أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய இமாம் அவர்களே, சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவனது மாளிகையில் அவனுக்கு விருப்பமான இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக பெரும்பாவங்களின் விபரீதங்கள் குறித்து ஒவ்வொரு நாளும் உலமாக்களினால் தெளிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, நமது சமூகத்தில் தற்போது அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு குறித்து நாம் இந்த கலந்துரையாட இருக்கின்றோம். அல் இஸ்ராஃப் வ தப்தீர் என்று சொல்லக்கூடிய வீண் விரயமும் பகட்டும். இதை ஒரு பெரும்பாவம் என்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுல் கபாயிரிலே அடையாளப்படுத்துகின்றார். இது பற்றிய பூரணமான ஒரு விளக்கத்தை சுருக்கமாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளலாம். அதற்கு முன்னால் ஒரு அறிவித்தலை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தொழுகைக்காக வரக்கூடிய சகோதர சகோதரிகள் தாங்கள் அழைத்து வருகின்ற பிள்ளைகளை தயவு செய்து தங்களோடு வைத்து தொழுகையில் ஈடுபடுத்துமாறும் அல்லது அமைதியாக வைத்திருக்குமாறும் நிர்வாகம் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றது. ஏனென்றால் வெளியில் தொழக்கூடிய பல சகோதரர்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையை பாழாக்கக்கூடிய வகையில் மிக அதிகமான சத்தம் நிலவிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் நாங்கள் தொழ வந்து பாவத்தை அள்ளிச் செல்கின்ற அடுத்த தொழுகையாளிகளுக்கு இடையூறு செய்து விட்டு சென்றால் அது ஒரு பெரிய பாவம். தொழுகையாளிகளுக்கு இடையூறு செய்து பள்ளி வாயிலின் கண்ணியத்தை மீறக்கூடிய வகையில் பிள்ளைகள் நடந்து கொள்வது பெற்றாருக்குத்தான் அந்த பாவம். எனவே நீங்கள் பிள்ளைகளை அழைத்து வருகின்ற போது பள்ளி வாயிலினுடைய கண்ணியத்தை, தொழக்கூடிய இடத்தினுடைய கண்ணியத்தை சொல்லி அழைத்து வர வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களை அழைத்து வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது கடமையான தொழுகை கிடையாது. மக்களாக விரும்பி உபரியாக ஆறுதலாக அழகாக மனம் வந்து தொழுவதற்காக வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த அமைதியான சூழல் இல்லாமல் போகின்ற போது தொழுகையினுடைய உயிரோட்டம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே நாளை முதல் தயவு செய்து இந்த விடயத்தில் கண்டிப்பான நடவடிக்கைகளை நிர்வாகம் மேற்கொள்ள இருப்பதனால் உங்களுடைய பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைகளை அழைத்து வந்தால் உங்களுக்கு அருகில் வைத்துக் இல்லாவிட்டால் நீங்கள் தொழுக நன்மையை விட அதிகமான பாவங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிடும். பல தொழுகையாளிகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்துவது உண்மையில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றல்ல. அந்த பள்ளிவாயினுடைய கண்ணியம் என்பது மிக முக்கியமானது. அதனை பேணிக் கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள் வருகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வீண் விரயம், பகட்டு என்கின்ற இந்த இரண்டு பாவங்களையும் இணைத்து அவர்கள் பேசுகின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான், ஆன்மாவை சீரழிக்கின்ற 70 பாவங்களை நான் தொகுத்திருக்கின்றேன். இது ஆன்மாவை சீரழிக்கக்கூடிய பாவம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட பாவங்களில் ஒன்றாக இந்த வீண் விரயத்தையும் பகட்டையும் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வீண் விரயம் என்பது அல் இஸ்ராஃப் என்று அழைக்கப்படுகிறது. அத்தப்தீர் என்று சொல்வது துர்ச்செலவு, மோசமான செலவீனம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. நாளை மறுமையிலே நாங்கள் எல்லோரும் 4 கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் எங்களுடைய ஒரு கால் அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த நிலைமையை எல்லோரும் சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அந்த மறுமையை ஆரம்பித்ததற்கு பின்னால் பெரும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. 4 கேள்விகளுக்கு நாங்கள் பதில் அளித்தாக வேண்டும். கேள்வி என்றால் சாதாரண ஒரு நீதிமன்றத்துக்கு நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் இந்த நீதிமன்ற விசாரணை எப்படி இருக்கும், வழக்கறிஞர்களுடைய பொறுப்பு விசாரணை எப்படி இருக்கும், நீதிபதியினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். சாதாரண மனிதர்களால் நடத்தப்படுகின்ற வழக்காடு மன்றங்களின் நிலை இதுவென்றால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துக்கு முன்னால் அந்த வழக்குகள் எப்படி துல்லியமாக நடைபெறும், எப்படி எங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படும், எப்படி நாங்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நடுநடுங்கி போய் நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பதிலளிக்க வேண்டி வரும் என்பதை கற்பனை பண்ணி பார்த்துக் கொண்டு இந்த 4 கேள்விகளையும் இப்போது யோசிப்போம். அதிலே பிரதானமான 2 கேள்விதான், நீ செல்வத்தை எப்படி சம்பாதித்தாய் என்பது ஒரு கேள்வி. இதற்கு நாங்கள் ஓரளவுக்கு சரியாக பதிலளித்து விடலாம். இன்னொரு கேள்வி இருக்கிறது, நான் ஹலாலாகத்தானே சம்பாதித்தேன், இதனோடு தப்பி விட முடியாது. இன்னும் ஒரு ஆபத்தான கேள்வி இருக்கிறது,
அதுதான் நீ சம்பாதித்த செல்வத்தை எப்படி செலவழித்தாய் என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு சதத்துக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாகும். யா அல்லாஹ், நான் உழைச்ச காசி, நான் சம்பாதித்த காசி, ஹலாலா உழைச்ச காசி நான் எப்படியும் செலவழிப்பேன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்ல முடியாது. அல்லாஹ் அனுமதித்த முறையில் பொருள் ஈட்டுவது எப்படி வாஜிபோ, எப்படி அது ஒரு ஃபர்து ஐனோ, அதே மாதிரி அந்த செலவீனங்களையும் அந்த பொருளாதாரத்தை கொண்டு நாம் செலவழிக்கின்ற செலவுகளையும் வீண் விரயம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், பகட்டில்லாமல் ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் நாளை மறுமையிலே பெரும் கை சேதம். நான் நினைக்கிறேன் முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானவர்கள் மாட்டிக்கொள்கின்ற ஒரு வினாவாக இந்த வினா இருக்கு. முதலாவது கேள்விக்கு பலர் தப்பி விடுவார், ஹலாலாக சம்பாதித்தாயா இல்லையா என்ற கேள்விக்கு சிலர் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஹலாலாக சம்பாதித்தேன் என்ற விடையை சொல்லி தப்பித்து விடலாம். ஆனால் நீ செலவழித்த விடயங்கள் பற்றி கேட்கப்படுகின்ற போது அந்த கேள்விக்கு நாங்கள் சரியாக பதில் சொல்ல தயாராக இருக்கிறோமா என்பதையும் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே கேட்கப்படுகின்ற 4 பிரதான கேள்விகளில் இந்த 2 கேள்விகளும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டது. அதில் ஒன்று சேர்த்தது, இன்னொன்று செலவழித்தது. சேர்த்தது ஓரளவு எப்படி போனாலும் செலவழிக்கின்ற விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த விடயம் எங்களுக்கு சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வீண் விரயம், இஸ்ராஃப், இந்த தபதுர் என்று சொல்லக்கூடிய பகட்டான செலவுகள் ஆன்மீகத்தை பாதிப்பது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, உள நலத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம், சமூகத்திலே ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம், பல பாவங்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு விடயம். இதனால் தான் இதனை பெரும்பாவங்களின் பட்டியலிலே இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார். அதிலே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் 2 கலை சொற்களை அழகாக வரைவிலக்கணப்படுத்துகின்றார். இஸ்ராப் என்றால் 2 பாவம் தான். இதுல இஸ்ராப் கொஞ்சம் பாவம் குறைஞ்சது, தபதீர் பாவம் கூடினது. இஸ்ராப் என்று சொன்னால் ஒரு மனிதன் செலவு செய்கிறான், கண்ட பொருளாதாரத்தை தான் செலவு செய்கிறான், ஹலாலா உழைச்சத்தை தான் செலவு செய்கிறான். செலவு செய்யற விஷயமும் ஹலாலான விஷயம், ஹலாலான ஒரு விஷயத்துக்கு தான் செலவு செய்யறான். சாப்பாட்டுக்கு செலவு செய்யறான், உடுப்பு வாங்குறதுக்கு செலவு செய்யறான், பிறநாளை ஆடை எடுக்கிறதுக்கு செலவு செய்யறான், இன்னொரு தன்னுடைய தேவைகளுக்கு செலவு செய்யறான். ஹலாலான விஷயத்துக்கு தான் செலவு செய்யறான். ஆனால் ஹலாலான அளவை விட அல்லது அனுமதிக்கப்பட்ட முறையை விட மோசமான முறையில் ஒருத்தன் செலவு செய்வானாக இருந்தால் இது இஸ்ராஃப், இது வீண் விரயம் என்று இமாம் அவர்கள் சொல்றார். சாப்பிட்டாய், ஆனா உனக்கு தேவையான அளவுக்கு சாப்பாட்டை வாங்காமல் அதிகமாக வாங்கி வீசி கொட்டி விட்டு அது பழுதடைந்து வீண் விரயம் செய்தோம் என்று சொன்னால் இது இஸ்ராஃப். ஆடை வாங்குகிறோம், நமக்கு எந்த நோக்கத்துக்கு ஆடை தேவையோ அந்த நோக்கத்தை மறந்து மிக ஆடம்பரமான வீண் விரயமான ஆடைகளை வாங்கி அணிகிறோமா, இது இஸ்ராஃப். விருந்து படைக்கிறோம், வீட்டிலே ஒரு சாப்பாடு, பங்கன், ஒரு கல்யாணம், ஒரு நிகழ்ச்சி அனுமதிக்கப்பட்டதுதான், ஹலால் தான். ஆனால் அதிலே வீண் விரயத்தை நாங்கள் கலந்து விட்டால் அது இஸ்ராஃப் என்ற பாவத்துக்குள் வந்துவிடும் என்று இமாம் அவர்கள் சொல்றார். இரண்டாவது சொல்கிறார்கள், இஸ்ராஃப் என்பதை ஒரு சாதாரணமான பொதுவாக நடக்கின்ற ஒரு விடயம், அதை விடவும் அதிகமான ஒரு பாவம் இருக்கிறது தான் தப்தீர். இது என்னவென்று சொன்னால் அனுமதிக்கப்படாத விடயங்களுக்கு செலவு செய்கிறது. திருமணம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதிலே ஹராமான சில விஷயங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இப்போது சேர்க்கப்பட்டிருக்கு. அதற்காக நாங்கள் நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம் என்றால் இது பாவங்களில் மிகவும் உயர்ந்த ஒரு பாவம், வீண் விரயத்தை விட தண்டனை கூடிய ஒரு பாவம் என்று இமாம் அவர்கள் இதனை அடையாளப்படுத்துகிறார்கள். தப்தீர் இன்னைக்கு வந்திருக்கு, அப்படியான செலவினங்கள் இன்னைக்கு சமூகத்தில் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்திலே அதற்கு சம்மதம் கிடையாது, ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தில் அவ்வாறு நாங்கள் சேர்த்து இருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால், நடைமுறை உதாரணங்களை சொல்ல போனால், ஒரு மணமகன் ஒரு மணமகளுக்கு அல்லது மணமகனின் குடும்பத்தார் மணமகளின் குடும்பத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்குவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்று எப்படி மாறி இருக்கிறது என்றால், அந்த அன்பளிப்பை வழங்குவதற்காக இதர செலவுகளுக்காக, அதை அலங்கரிப்பதற்காக, அதை பேக்கிங் செய்வதற்காக, அதை கொண்டு செல்வதற்காக என்று செய்யப்படுகின்ற செலவு பல லட்சம். இது தப்தீருக்குள் வந்துவிடும். இது தப்தீர், ஒரு பாவம், பெரும்பாவம் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு விருந்தை படைக்கிறோம், அந்த விருந்திலே வருகின்றவர்களுக்கு நல்ல முறையில் சாப்பாடை சமைத்து கொடுக்க அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த விருந்துக்காக நாங்கள் செய்திருக்கிற ஏனைய தேவையில்லாத அனுமதிக்கப்படாத அலங்காரங்கள், ஏனைய செலவுகள். அன்றைக்கு ஒருவர் சொன்னார், ஒரு திருமண வைபவத்துக்காக அச்சிடப்பட்ட ஒரு திருமண கார்டு, வெட்டிங் கார்டு, கிட்டத்தட்ட அதை நாங்கள் இந்தியாவிலிருந்து அதனை கொண்டு வந்து பெருமையாக பேசுகிறார்கள். இதனை ஒரு கார்டினுடைய செலவு 300 ரூபாய், 350 ரூபாய் முடியும் என்று சொன்னார்.
ஒரு ஏழை குடும்பம் சாதாரணமாக ஒரு ஏழை சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு தொகையை தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு அச்சிட்ட ஒரு அழைப்பிதழுக்காக செலவழிப்பது தபுவீர். இது அனுமதிக்கப்படாத செலவு, எந்த விதத்திலும் இது அனுமதிக்கப்படாத ஒரு செலவு. இதைத்தான் இங்கே இமாம் அவர்கள் அடையாளப்படுத்தினார். கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாவம். ஆனால் நாங்கள் அதிகமானோர் இதிலே புறந்தள்ளிய நிலையில் காணப்படுகின்றோம் என்பதைத்தான் இங்கே ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே இந்த நடைமுறை உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். திருமண வைபவங்களில், ஏனைய வைபவங்களில், பிறந்த நாள் கொண்டாட்டங்களில், இன்னொரு இஸ்லாம் அனுமதிக்காத கொண்டாட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு அதற்காக செலவழிக்கிறோம் என்றால் அது ஒரு ஏழை குடும்பத்துக்குரிய சேர வேண்டிய ஒரு காசு, அது சமூகத்திலே நல்ல விடயங்களுக்கு பயன்பட வேண்டிய ஒரு காசு. ஏன் குறித்த மனிதனுடைய பொருளாதாரத்தில் அது இருந்தால் அது இன்னும் அவருடைய பொருளாதாரத்தில் அதிக லாபத்தை கொடுத்து அடுத்த வருடம் அது ஜக்காத்தாக சமூகத்துக்கு வெளிவர வேண்டிய காசு. அதுதான் வீண் விரயமாக செலவழிக்கும். எனவேதான் இமாம் அவர்கள் அதை பெரும்பாவத்துக்கு கொண்டு வரும். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், ஒருவர் ஒரு ஆடம்பர வீட்டை கட்டுகிறார். அவருக்கு தேவை தூங்குவதற்கு ஒரு போதுமான ஒரு வீடு. ஆனால் அவருடைய குடும்ப அங்கத்தவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப, அவருடைய வசதிகளுக்கு ஏற்ப ஒரு வீட்டை ஒருவர் அமைப்பது இஸ்லாத்தில் ஹராம் கிடையாது, அது அனுமதிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்தார்கள். உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்த அருட்கொடைகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அது பாவம் கிடையாது. ஆனால் தேவையில்லாத அடிப்படையிலே ஆடம்பரங்களை சேர்த்து, வீண் விரயங்களை சேர்த்து, பகட்டை சேர்த்து ஒருவர் அதிகமான வீட்டை கட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. மனிதன் செலவழிக்கின்ற எல்லா செலவும் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த கல்லிலே மண்ணிலே அவன் செலவழிக்கின்ற செலவை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த ஒரு ஹதீஸை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். ஆடம்பரமான கட்டடங்களை கட்டிக்கொள்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக தடுத்தார். ஆனால் இன்று அது ஃபேஷனாக மாறி இருக்கிறது. வீடு தேவை, வீடு ஒரு அருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். 3 விஷயங்கள் சரியாக அமைந்தால் மனிதனின் வாழ்க்கை சரியாக இருக்கும். அவனுடைய இல்லம், அவனுடைய வாகனம், அவனுடைய மனைவி, துணைவர்கள், இந்த 3ம் சரியாக அமைவது ஒரு பெரிய அருள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அது வீண்விரயமாக அமைவது அல்ல. தேவைக்கு வீட்டை கட்டிக்கொள்ளலாம். எது தேவை, எத்தனை அறை தேவை, எவ்வளவு வசதிகள் தேவை, அதனை அமைத்துக் கொள்ளலாம். அது வீண்விரயம் கிடையாது. தேவைக்கு அதிகமாக எதையெல்லாம் நாங்கள் அமைத்து அடுத்த சமூகத்துக்கு காட்ட வேண்டும், அடுத்த மனிதர்களுக்கு முன்னால் பெருமையாக வாழ வேண்டும், அவர்களுக்கு முன்னால் எங்களுடைய பெருமிதத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்லிலும் மண்ணிலும் செலவழிக்கின்ற தொகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக தடுத்தார். அப்படியே ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எல்லா செலவினங்களையும் அங்கீகரிக்கிறான். ஆனால் கல்லிலே மண்ணிலே செலவழிக்கின்ற செலவை தவிர என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அது ஆபத்தான ஒரு விடயம். எனவேதான் மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த இவ்வாறு இஸ்ராஃப், வீண் விரயம் என்ற கட்டத்துக்குள் வரக்கூடிய செலவீனங்களை விட்டு நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்க, குடியுங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு தேவையா, பசிக்கிறதா, சாப்பிடுங்கள், குடியுங்கள். அல்லாஹ் ஹலாலா தந்தவற்றை சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஆனால் வலா துஸ்ரிஃபு, வீண் விரயமாக நீங்கள் அதனை செலவழிக்கிறார். வீண் விரயமாக செலவழித்தல் என்றால் என்ன? இந்த வசனத்துக்கு பல தஃசீராசிரியர் நவீன காலத்தில் கூட பல விளக்கங்களை சொல்லி இருக்கிறார். இப்ப இதுக்கு நவீன விளக்கம் ஒன்றை சொல்வதாக இருந்தால், மருத்துவ விளக்கம் ஒன்றை சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவை சாதாரணமாக 1500 தொடக்கம் 2000 அளவு கலோரி தான். இதற்கு மேலதிகமாக நாங்கள் சாப்பிடுவதெல்லாம் வீண் விரயம். இதனை நாங்கள் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறை நிராகரிப்பாளன் தான் 3-4 குடல்களில் சாப்பிடுவான், ஒரு மூமின் ஒரு குடலில் தான் சாப்பிடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இருவருடைய உணவு 3 போதும், 3 உணவு 4 போதும், 4 உணவு 5 போதும். ஏன் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும்? நீங்கள் அதிகமாக சமைத்து வீசுவதை விட குறைவாக சமைத்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் சாப்பிடுவதில் தான் பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த உணவில் பரக்கத் இருக்கிறது என்று தெரியாது, நீங்கள் மிச்சம் வைக்கின்ற உணவில் அந்த பரக்கத் இருந்து விட போகிறது. அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை நீக்கிவிட்டால் நோய் நொடி எத்தனையோ வருத்தங்கள் எங்களுக்கு வந்துவிடும். நாங்கள் உண்ணுகின்ற உணவே எங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வரும். எனவே மிச்சம் வைக்காமல் அனைத்தையும் சாப்பிடுகின்ற பழக்கத்தை கொண்டு வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாப்பிடும் போது உணவு சிந்தினால் அதை துடைத்து விட்டு சாப்பிட முடியும் என்றால் சாப்பிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி கூட ஒரு பருக்கை உணவு கூட வீண் விரயம் செய்யப்பட்டு விடக் கூடாது என்று சொன்ன ஒரு மார்க்கத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எனவே உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனம் எப்படி முடிகிறது என்றால், அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்று நம்ம. அல்லாஹ்வுடைய நேசம் இல்லைன்னா நமக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய நேசம் இல்லைன்னா நாங்கள் தொழுது என்ன பிரயோஜனம்?
அல்லாஹ்வுடைய நேசம் இல்லை என்றால் எப்படி சொர்க்கத்துக்குள் போவது? இந்த வீண் விரயம் செய்வர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று மிக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். மிக கவனமா இருக்க வேண்டும். பெண்கள் இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வீண் விரயம், ஒரு ஆடைக்காக, ஒரு மணப்பெண்ணின் அலங்காரத்துக்காக, ஒரு தேவையற்ற செலவினங்களுக்காக, ஒரு நிகழ்வுக்காக லட்சக்கணக்கிலே நாங்கள் பணத்தை செலவழிக்கின்ற இதே ஊரிலே தான், இதே பூமியிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் மருந்து எடுப்பதற்கு வசதி இல்லாமல் நோயோடு வாழுகின்ற தாய்மாரை பார்க்கிறோம். அண்மையில் நான் கண்ட ஒரு சம்பவம், தன்னுடைய பிள்ளைக்கு பாரிய நோய், பெரிய பிரச்சனை, அவசரமா சத்திர சிகிச்சை செய்தாக வேண்டும். அந்த ஏழை தாயிடத்திலே பணம் இல்லை. ஒவ்வொரு வீடு வீடாக அலைந்து திரிகிறார். நமது பாரிய நோய் நிவாரண நிதியத்தை போய் அணுகுகின்றார். அங்க இருக்கக்கூடிய சில சகோதரர்களை பார்க்கிறார். அவர்கள் சிலரை அடையாளப்படுத்துகிறார். அவரிடம் போய் உதவி கேட்கிறார். அன்னைக்கு காலையிலே வந்தவர் இரவு நான் அவரை சந்திக்கின்ற போது, இஷா தொழுகைக்கு பின்னால் அவரை சந்திக்கின்ற போது, அவர் ஒரு வீட்டிலே இருந்து கொண்டிருந்த அவரை சந்தித்தவர் சொன்னார், இப்போது நான் என்னுடைய ஊருக்கு போன பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், ஒவ்வொருவரைக்கும் எனக்கு ஆட்டாவுக்கு கொடுப்பதற்கு காசு இல்லை, பிள்ளைக்காக சேர்த்து இந்த காசை அதற்கு செலவழிக்க எனக்கு விருப்பமில்லை, நான் நடந்து போகிறேன் என்று சொன்னார். இப்படி மிக கஷ்டத்துக்கு மத்தியிலே கண்ணீரோடு வாழுகின்ற எத்தனையோ குடும்பங்கள் எங்களை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே நாங்கள் வீண்விரயமாக செலவழிக்கின்ற இந்த தொகை நிச்சயம் அந்த ஏழைகளினுடைய கண்ணீர் எங்களுக்கு ஆபத்தானது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுடைய தேவைக்கு நாங்கள் செலவழிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் என்னுடைய பணம் யான் சம்பாதித்தது, எனவே நான் விரும்பியபடி செலவழிப்பேன் என்ற கொள்கை இஸ்லாத்தில் கிடையாது. நீ சம்பாதித்த பணமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொல்கிறார்? வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நீ வைத்திருக்கிற செல்வம் உன்னுடையது அல்ல. வமிம்மா ரஸக்னா, நாங்கள் ரிஸ்காக உனக்கு தந்தது. அல்லாஹ் தஆலா சதகா செய்ய சொன்ன ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய செல்வம் என்று ஒரு இடத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எங்களுடைய செல்வத்திலிருந்து நீ செலவு செய்துதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த செல்வம் உனக்கு சொந்தமானது அல்ல. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்க உனக்கு ரிஸ்காக தந்தோம் இந்த செல்வம், இந்த செல்வத்திலிருந்து நீ செலவழிக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ் தஆலா கட்டளை கொடுக்கிறானே தவிர நீ சம்பாதித்த செல்வத்திலிருந்து செலவு செய்ய என்று சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அது நம்முடைய செல்வம் கிடையாது. அது நம்முடைய செல்வம் கிடையாது. அல்லாஹ் ரிஸ்காக தந்து நாம் எப்ப மௌத்தானது யாருடைய செல்வம்? உடனே வாரிசுகளுக்கு சொந்தமாயிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாவத்தை விட்டு நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயீலிலே சொல்கின்ற ஒரு விஷயம்தான், வீண்விரயம் செய்பவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எவ்வளவு ஆபத்தான விஷயம்! குர்ஆனில் வரக்கூடிய 17வது அத்தியாயம் 27வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வீண்விரயமாக செலவு செய்பவர்கள் இருக்கிறார்களே, ஆடம்பரமாக பகட்டாக செலவு செய்பவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் யார் தெரியுமா? இஹ்வானு ஷைத்தான், ஷைத்தான்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக மோசமான ஒரு வர்ணனையை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்றால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, உண்மையான மூமின்களுடைய செலவினம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானினுடைய 67வது வசனத்திலே சொல்கின்றார். இன்னும் அந்த மூமின்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அவர்கள் செலவு செய்தால் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். செலவு செய்தால் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். வீண்விரயம் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக குடும்பத்துக்கு தேவையான ஒரு செலவை செய்யாமலும் இருக்க மாட்டார். அப்படி சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. வீண்விரயம் செய்ய மாட்டார்கள். வீண்விரயம் செய்வதில்லை என்ற பெயரிலே கஞ்சத்தனமும் காட்ட மாட்டார்கள். தேவையானதுக்கு செலவு செய்வார்கள். சாப்பாடு வேணுமா சாப்பிடு, உடுப்பு வேணுமா வாங்கி கொடு. ஆனா அதுல வீண்விரயம் பக்கத்து இருக்காது, ஆடம்பரம் இருக்காது, தேவைக்கு அளவுக்கு அதிகமானதாக இருக்காது. எது தேவையோ அந்த அளவுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள், நடுத்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்கிறான். இரண்டு நிலைகளுக்கு மத்தியிலே தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கும். கஞ்சத்தனத்திலும் இருக்காது, இந்த ஆடம்பரத்திலும் இருக்காது, நடுவிலே இருக்கும் அவங்களுடைய செயல்பாடு. இதான் மூமின்களுடைய உண்மையான பண்பு என்று அல்லாஹ் தஆலா சூரா ஃபுர்கானிலே சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, மிக கவனமாக நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். நசாயிலே, இப்னு மாஜாவிலே பதிவான ஒரு ஹதீஸை பாருங்கள். வீண் விரயம் அல்லது பெருமை கலந்த விதத்தில், கலக்காத விதத்தில் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தர்மம் செய்வதிலும் நீங்கள் வீண் விரயத்தை கடைபிடியுங்கள், வீண் விரயத்தை சரியாக பேணிக் கொள்ளுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வருகிறது. அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரிக்க வெறுக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கேட்டதை எல்லாம் பரப்புவது. இது இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கிற ஒரு பாவம். கேட்டதை எல்லாம் பரப்புவது. இந்த சமூக வலைத்தளங்கள் எது உண்மை, எது பொய், எது நிதர்சனம், எது வதந்தி, எந்த ஒரு உண்மையும் தெரியாமல் அப்படியே பரப்பு விடுவது.
ஒருவரை பற்றி ஒரு செய்தி வந்தால் இன்னொரு இடத்துல அப்படியே கலக்கிறது, உண்மையா பொய்யா ஆராய்வது கிடையாது. இதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், அதிகமாக கேள்வி கேட்பது, அதிகமாக கேள்வி, குதர்க்கமாக சிந்தித்து கேள்வி கேட்பதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். அப்படி கேள்வி கேட்டதால் முன்னைய சமூகங்கள் அழிக்கப்பட்டன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயங்களிலே குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடாது, சந்தேகங்களை கேட்கலாம், குதர்க்கமாக சிந்திக்க கூடாது, அதிகமான கேள்விகளை கேட்க கத்ரத்து சுவால், இதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான். மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பணத்திலே செலவு செய்வதிலே வீண் விரயம் காட்டுவது. இந்த மூன்றையும் அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே வரக்கூடியதை நாங்கள் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு செயல், அல்லாஹ் விரும்பாத ஒரு செயல், ஷைத்தானுடைய சகோதரர்களாக எங்களை மாற்றிவிடக்கூடிய ஒரு செயல் தான் இந்த வீண் விரயமும் பகட்டும் ஆடம்பரமும் நிறைந்த செலவுகள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மக்கள் பாவச் செயல்களை கொண்டு, இந்த ஆடம்பரத்தை கொண்டு மக்களிடத்திலே பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடிய நிலைமைகளை பார்க்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். வீண் விரயம் எல்லா விடயங்களிலும் தவிர்க்கப்பட, உணவிலே தவிர்க்கப்பட வேண்டும். தேவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு சாப்பிடுவது ஆரோக்கியத்துக்கு கேடு, நம்முடைய உடலுக்கு கேடு, நம்முடைய மார்க்கத்துக்கு கேடு. அதிகமா சாப்பிட்டு விட்டு இரவுல தூங்கினால் நிச்சயமா தஹஜ்ஜுத் எழுப்பி தொழுவது சிரமமான, சில நேரம் சுபஹ் கிளம்புவதும் சிரமமான. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய உணவை இஷா தொழுகைக்கு முந்தையே சாப்பிட்டு விட்டு, இஷா தொழுகைக்கு முன்பே சாப்பிட்டு விட்டு இஷா தொழுகைக்கு பிறகு பேசுவதையும் தடை செய்தார்கள். நேர காலத்தோடு தூங்கி நேர காலத்தோடு எழும்ப வேண்டும் என்ற பழக்கத்துதான் இந்த இரவு உணவு கலாச்சாரம் நம்முடைய பிரதேசங்களில் அதிகரித்திருக்கிற இந்த இரவு உணவு கலாச்சாரம், சாப்பாட்டுக்கு மேல் சாப்பாட்டை வாங்கி சாப்பிடுவது வேண்டு. தேவைக்குத்தான் மனிதன் சாப்பிட வேண்டுமே தவிர மோமின் சாப்பிடுவதற்காக படைக்கப்படவில்லை, அவன் வாழ்வதற்காகத்தான் சாப்பிடுகிறான். ஆனா நம்மிலே பலர் சாப்பிடுவதற்காகவே வாழ்வது போன்றுதான் வாழ்ந்து கொண்டிருப்பார். எனவே அப்படி அல்ல. இன்றைய ஏற்பட்டிருக்கின்ற வியாபார உலகத்திலே இவ்வாறான செயற்பாடுகளை பிசினஸாக மாற்றி, கொமர்ஷியலாக மாற்றி, அதனை பெருமையாக மாற்றி இன்னைக்கு இஃப்தார் நிகழ்வுகள் நடக்கும். அதிலே ஒரு பெருமை, நாங்க இப்படி சாப்பிட்டோம் அப்படி சாப்பிட்டோம் என்று அதை ஒரு ஸ்டேட்டஸா போட்டாதான் அந்த இஃப்தார் நடத்தினாங்களுக்கு சந்தோஷம். இஃப்தாருடைய நோக்கம் என்ன? நோன்பாளிகள் நோன்பு திறக்கின்ற ஒரு இபாதா. அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட வேண்டியது. அதனை பேருக்காக, பெருமைக்காக, புகழுக்காக செய்தால், வீண்விரயமாக செய்தால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டிய ஒரு நோன்பை நாங்கள் அப்படியே பாராட்டுகின்ற செயற்பாடு. குடும்ப இஃப்தார்கள் என்ற பெயரிலே மிக ஆடம்பரமான உணவுகளை நாங்கள் தயாரிக்கிறோம், அளவுக்கு அதிகம். நோன்பு திறப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை வைத்திருந்தார்கள்? பேரிச்சம்பழத்தையும் பாலையும் தண்ணீரையும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அதற்கு மேல் நம்மளால் அந்த அளவுக்கு முடியாது. சரி, ஆக குறைந்து நம்முடைய அவசியமான உணவுகளை நாங்கள் வாங்கிச்சார். அதற்கு மேலும் நாங்கள் செலவழிக்க நினைப்பது இந்த இஸ்ராஃப் தப்தீர் என்கின்ற பாவங்களுக்குள் எங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் உது செய்து கொண்டிருக்கின்ற போது சஹாபாக்களை எச்சரித்தார்கள், தண்ணீரை வீண் விரயம் செய்யாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார், தண்ணீர்லயுமா வீண் விரயம் இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடலிலேயே நீங்கள் இருந்தாலும் சிக்கனமாக உது செய்து கொள்ளுங்கள். கடலிலேயே நீங்கள் இருந்தாலும், அவ்வளவு தண்ணி இருந்தாலும் நீங்கள் சிக்கனமாக உதவு செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவு செய்வதற்கு பயன்படுத்தின தண்ணீரின் அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு முத்து தண்ணீர். ஒரு முத்து என்றால் 2 கையால் அள்ளக்கூடிய ஒரு அளவு. மனுஷன் 2 கையால இப்படி அள்ளினா எவ்வளவு தண்ணி வரும்? இதுலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவு செய்தார்கள். 2 முத்து தண்ணீரில் குளிப்பார்கள் என்று வந்திருக்கிறது. 2 முத்து தண்ணீரில் தான் அவர்கள் குளிப்பார்கள். ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது தண்ணீர் இல்லாத ஒரு பிரதேசத்தில், பாலைவன பிரதேசத்தில். அங்க மிக பெருமதியான பொருள் தண்ணீர், அங்க நீரை வேஸ்ட் பண்ண முடியாது. எனவே அவர்கள் 1 முத்து தண்ணீரில் உது செய்வார்கள், 2 முத்து தண்ணீரில் குளிப்பார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை எங்களுக்கு காட்டுகின்றது. ஏன் 3 முறை கழுவுவதை இஸ்லாம் பரவாகவில்லை தெரியுமா? 1 முறை கழுவினாலே போதும். உது 1 முறை செய்தாலே போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3 முறை நீங்கள் தண்ணி இருந்தா கழுவிக்கொள்ளும், இல்லாவிட்டால் 1 முறையோடு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உது அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிற ஒரு இபாதத், அதிலே தண்ணீர் இலவசமாக கிடைக்கின்ற ஒரு பொருள். ஆனால் வீண் விரயம் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகின்றார். பணம் கொடுத்து செலவழித்து நாம் செய்கின்ற விடயங்களில் இஸ்ராஃபை நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமாக இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தேவையற்ற முறையில் எந்த ஒரு செலவினத்தையும் செய்வதை விட்டு நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். விருந்துபசாரங்கள், ஒன்று கூடல்கள், நிகழ்வுகள், இது எதிலையும் வீண் விரயம் கலந்து விடாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவினங்களை குறைத்து அவசியம் என்றால் செலவழிக்கலாம்.
அவசியமானதுக்கு செலவழிப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை. தாராளமாக ஒருவர் செலவழிக்கலாம். ஆனால் அவர் நன்றியுடைய அடியாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தனக்கு தந்த செல்வங்களுக்காக சரியான ஜகாத்தை சதகாவை நிறைவேற்ற வேண்டும். அதெல்லாம் செய்து ஒருவர் தனக்கு தேவையான அளவுக்கு செலவழிப்பதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. தேவையற்ற முறையில் வீண்விரையும் பெருமைக்காக பணத்துக்காக செய்வதை தான் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆடம்பரம் வீண்விரையத்தெல்லாம் அழிந்து போன மனிதர்களுடைய வரலாறுகள் பல இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக காரூனுடைய வரலாறை குர்ஆன் சொல்கிறது. காரூன் எப்படிப்பட்ட ஒரு செல்வன்! பல 100 குதிரைகள் சுமக்கின்ற அளவுக்கு சொத்துக்களை வைத்திருந்தன. இல்லை, பல 100 குதிரைகள் சுமக்கின்ற அளவுக்கு சொத்துக்களை மூடியிருந்த சாவிகளை வைத்திருந்தார். அப்படிப்பட்ட செல்வந்தன் என்று குர்ஆன் சொல்கிறது. அவன் கஜானாக்களை மூடியிருந்த சாவிகளை சுமந்து செல்றதுக்கு பல குதிரைகள். அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தன் காரூன். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய சமூகத்தார்பை அவனுக்கு எச்சரித்தார்கள். நீ உன்னை படைத்தவனுக்கு அல்லாஹ் உனக்கு இவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான், இதற்கு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் நன்றி கெட்ட மனிதனாக இருந்தார். அல்லாஹ் அவனுடைய ஒட்டுமொத்த செல்வத்தை பூமிக்குள் உள்வாங்கி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த வரலாற்றை ஆடம்பரவாதிகளுக்கு, வீண்விரயவாதிகளுக்கு, பெருமைக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒரு ஏழை பெண் ஒரு குடிசையை கட்டியிருந்தால் ஒரு ஆட்சியாளர் பெரிய மாளிகையை அமைத்திருந்தார். தன்னுடைய மாளிகையினுடைய அழகை இந்த குடிசை கலைத்து விடுகிறது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பணியாட்களை போட்டு அந்த குடிசையை கலைத்து விட்டார். அந்த பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தால் வீடு கலைக்கப்பட்டிருக்கிறது. காரணத்தை கேட்கிறார். ஆட்சியாளருடைய மாளிகைக்கு அலங்கோலமாக இருக்கிறது, எனவே அவர் கலைக்கணும், வேணுமென்னா வேற இடத்தை அவர் வீடு கட்டி தருவார். உடனே அந்த பெண் கையேந்தி சொன்னார், யா அல்லாஹ், என்னுடைய வீடு உடைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் நான் இருக்கவில்லை, நீயுமா யா அல்லாஹ் இருக்கவில்லை என்று அந்த பெண் கண்ணீர் சிந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தினாள். அந்த சம்பவத்தை பதிவு செய்கிற இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா அழிவை கொண்டு அந்த மாளிகைகளையும் அந்த ஆட்சியாளரையும் அழித்து விட்டான் ஒரு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏழைகளுடைய கண்ணீருக்கு நான் ஒருபோதும் ஆளாகிவிடக் கூடாது. நான் இருக்கவில்லையா அந்த இடத்திலே, நான் போயிட்டேன், இந்த வீட்டை நீமா இருக்கவில்லை என்று அந்த பெண் கையேந்தினார். அல்லாஹ் இருந்தானே அந்த இடத்திலே என்று அவர் கேட்டபோது அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணினுடைய அநியாயக்காரனின் துஆவுக்கு திரை கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா அதனை அங்கீகரித்தான் என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விடயங்களில் கவனமாக இருந்தார்கள் என்று சொன்னால், சுவர்களுக்கு பின்னால் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சுய விசாரணை செய்து கொண்டிருந்த போது, இந்த உமர், கத்தாபின் மகனே, இறைவனுக்கு அஞ்ச வேண்டும், அல்லாஹ் உனக்கு ஒப்படைத்த இந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும், பொது சொத்துக்களுடைய விடயத்தில் நீ அவதானமாக இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்ட அந்த சம்பவத்தை இமாம் அவர்கள் பதிவு செய்து காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வீண் விரயம் என்பது மிக மோசமான ஒரு பாவம். அதிலும் குறிப்பாக இஸ்லாம் அனுமதிக்காத விடயங்களை நாங்கள் செலவு செய்வதை தப்தீர் என்கின்ற அதைவிட பெரிய பாவத்துக்குள் கொண்டு போய் எங்களை சேர்த்துவிடும். உது செய்வதில் கூட தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் மோசமான செலவினங்களை செய்வது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்பட்டதல்ல. முடியுமான வரைக்கும் எங்களுடைய உணவுகளை எளிமையாக்கிக் கொள்வோம், எங்களுடைய ஆடை அணிகலன்களை எளிமையாக்கிக் கொள்வோம். தேவையான அளவுக்கு நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எங்களுடைய விருந்துகள், எங்களுடைய வீடுகளில் நடக்கின்ற நிகழ்வுகள், எங்களுடைய திருமண வைபவங்கள், எல்லா விடயங்களிலும் இந்த வீண் விரயம் கலந்து விடாமல் இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் போய்விடும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளாய் விடுவோம், ஷைத்தானுடைய சகோதரர்களாக மாறிவிடுவோம். இப்படி குர்ஆனிலே சொல்லப்பட்டதால் தான் இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதனை ஒரு பெரும்பாவம் என்ற கேட்டகரிக்குள் கொண்டு வந்து நிறுவுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நீங்கள் வாழுகின்ற இந்த சமூக சூழல் ஒரு கொமர்ஷியல் வேர்ல்ட், எதை எடுத்தாலும் ஒரு வியாபார உத்தியாக மாறி இருக்கிற ஒரு உலகம். எல்லாவற்றுக்கும் தேவையற்ற பொருட்களை தான் நாங்கள் அதிகம் கொள்வனவு செய்கிறோம். ஒரு மாதத்திலே, ஒரு வருடத்திலே நாம் வாங்கிய பொருட்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால், முதல் நாங்கள் தேவையான பொருட்களை கையிலே எழுதி கொண்டு போய் தேவையானதை வாங்கிய ஒரு காலம் இருந்தது. இப்போது அப்படி கிடையாது. இந்த உருவாக்கி இருக்கின்ற இந்த கொமர்ஷியல் உலகத்திலே இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளாலே இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆன்லைன் பிசினஸ்களுக்கூடாக எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையில்லையோ அதுவெல்லாம் தேவையான பொருளாக மாற்றப்படுகிறது, தேவை உருவாக்கப்படுகிறது. இதன் விளைவு என்ன? பேங்கிலே லோன் எடுத்தாவது, கிரெடிட் கார்டை கொடுத்தாவது சாமான வாங்க வேண்டும், அதுக்கு ஒரு கடனை கொடுத்து வட்டியை கொடுத்தாவது பொருளை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்கின்ற மனோநிலை எப்படி வந்தது? இந்த வியாபார உலகம் ஏற்படுத்தி வைத்து ஒரு பெரிய டேஞ்சர். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்கவில்லை. ஆனால் இப்போது நாம் வாழுகின்ற காலத்தில் வீண் விரயத்தை, ஆடம்பரத்தை, அனாவசியத்தை தவிர்ப்பது என்பது மிக கஷ்டமான ஒரு விடயம். ஆனாலும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். மூமின்களுடைய பண்பை சூரத்துல் ஃபுர்கான் சொல்வதை போல நடுநிலையாக நாங்கள் எங்களுடைய செலவுகளை அமைத்துக் கொள்வோம். இந்த பாவத்திலிருந்து நானும் நீங்கள் விடுபட்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற மனிதர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.